ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃபன் சாம்பார். இது இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிடுங்க, மண் தூசி எல்லாம் இல்லாமல் கழுவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது குக்கரை மூடிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இதுதான் நமக்கு காரம். அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம 4 விசில் வந்துருச்சு. நல்லா குக்கரும் ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் சேர்த்து உருளைக்கிழங்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். பருப்பும் நமக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு கப்பில் மாற்றி எடுத்துட்டு நம்ம பருப்பை நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. நம்ம நல்லா வெந்ததுனால நம்ம கரண்டிலேயே மசிச்சாவே நல்லா நமக்கு மசிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போதும், நிறைய தக்காளி சேர்க்காதீங்க. ஒரே ஒரு தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா நமக்கு சட்டுன்னு வதங்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது 1 நிமிஷம் போல் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா நமக்கு குழைவாக வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி சேர்த்து. அதுக்காக தான் இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக மசிச்சுக்காதீங்க, கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குட்டி பீஸாக இருக்கட்டும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸ் ஆகுங்க பருப்பு. அதுக்காக கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட இட்லியோட கும்பகோணம் கடப்பாவை சேர்த்துட்டு நல்லா பரிமாறுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க.
கொஞ்சமாக சேர்த்து பரிமாறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இட்லியை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.